இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்கள் பலஸ்தீனர்கள் வாழ்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதை காட்டும் வகையில் அவ்வாறான ஒரு நிலை பலஸ்தீனர்கள் அங்கே வாழக்கூடிய சூழலை உருவாக்காது என்ற நிலையில் தங்களுடைய நிலம் என்ற ஒரு விடயத்தை மீண்டும் அவர் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது இந்த ஃபைவ் ஐஸ் எனப்படுகின்ற நாடுகள், இப்ப கனடா மற்றும் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகள் இந்த அறிவிப்பை மேற்கொள்வதற்கான தயார் நிலையில் இருக்கின்றன. இந்த ஐக்கிய நாடுகள் அவை கூட்டத்தொடரின் பொழுது அதற்கு முன்னராகவே காசா நகரை தாக்கி அழித்து அந்த நகரை இல்லாது செய்துவிட்டு தங்களுடைய இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளை கொண்டு வந்து அந்த நகரை மீள கட்டமைப்பதற்கான முயற்சிகளை எல்லாம் இஸ்ரேலிய அமைப்பு ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கின்றது. ஹமாஸ் என்கின்ற அமைப்பின் தலைமைகள் பலவும் இழக்கப்பட்டு அல்லது அழிக்கப்பட்டு பலவீனப்படுத்தப்பட்ட நிலையில் மக்களை குறிவைக்கப்பட்டதாகவும் பட்டினி சாவை குறிவைக்கப்பட்டதாகவுமான நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே மனிதாபிமானம் என்பது மரணித்து போன ஒரு நிகழ்வாக மாறியிருக்கின்ற நிலையில் இவ்வாறான எழுச்சிகரமான கோஷங்களை ஒரு ஆக்கிரமிப்பு தரப்பு விடுவது என்பதை எவ்வாறு இந்த உலகின் இரண்டு தரப்புகளும் கையாள போகின்றன என்பது எங்கள் முன்னுள்ள பாரிய கேள்வி. இவ்வாறான நிலைமைகளை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து வருகின்ற பொழுது இந்த ஐக்கிய நாடுகள் அவை என்பது இதனை எவ்வாறு கையாளப் போகின்றது என்கின்ற நிலைமையை நாங்கள் ஏற்கனவே கலைத்திருந்தோம். ஐக்கிய நாடுகள் அவை என்பது கூட ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு அவையாக மாறி வருவதை காட்டுகின்றது என்றால் எங்களுக்கு தெரிந்த வரலாறுகளில் எந்த நாட்டிலேயுமே கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றியதாகவும் அல்லது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட போகின்ற பொழுது வீட்டோ எனப்படுகின்ற நிறைவாக்குகளால் இந்த வீட்டோ பவரை கொண்டுள்ள நாடுகள் அந்த நடவடிக்கையை தடுப்பதுமாக இந்த அவை என்பது ஒரு நடைமுறைக்கு உதவாத அல்லது நடைமுறைக்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்ட சாத்தியக்கூறுகளை உடைய தரப்பாக இல்லை என்றால் அதற்குரிய ஒரு படைநிலை இல்லை அல்லது அதற்குரிய ஒரு அதிகாரத்தன்மை இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கான ஒரு படையணியை உருவாக்கப்படுகின்றது ஐஸ் என்கின்ற பேரில். அந்த ஐஸ் என்கின்ற இந்த குடிவரவாளர்களை அகற்றுகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்ற படை வீரர்கள் ஒரு கொடும் முகம் கொண்டவர்களாக மாறக்கூடிய நிலை என்பது அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் அவர்கள் தயவு தாட்சண்யமின்றி பிடித்தவுடன் அவர்களை விமானத்தில் ஏற்றி அனுப்புகின்ற செயலையும் சட்ட நீதி வரைமுறைகளை தவிர்த்து அதாவது ஜனாதிபதியின் உத்தரவின் பிறகு செய்பவர்களாகவும் இருக்கின்றார்கள்.